இந்த சொசைட்டி சுற்றி இருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு குழந்தை குட்டாக பேடான்னு சொல்லி நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடாது. பட் செல்ஃப் லவ்வை ஈகோ கூடவும் செல்ஃப் ரெஸ்பெக்டை திமிரு பிடிச்சவன் அப்படின்ற கேட்டகரியில் தள்ளாமல் அந்த மெலிசான கூட கரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேண்டியது தான் வந்து பேரண்ட்ஸோட வேலை. இப்போது நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தாங்க, தியாகு சார் சொன்னார் இந்த மாதிரி சைல்டு குட் ஆர் பேட் சொசைட்டி டிசைட் பண்ணாது அப்படின்னு சொல்லி. சோஷியல் வெல்பீயிங் தான் ஒரு ஹியூமனு. சொசைட்டி எப்படி வந்து பார்க்குதோ அதை பேஸ் பண்ணி தான் குட் சைல்டு பேட் சைல்டுன்னு சொல்ல முடியும். சொன்னீங்க செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ தன்னைத்தானே லவ் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும்னா அது செல்ஃபிஷ் கிட்ட வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட் கேட்டிருந்தாங்க. எண்டில் வந்து ஒரு லைன் சொல்லி முடிச்சிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஒரு தின் லைன் தான் இருக்கும். செல்ஃப் லவ்க்கும் செல்ஃபிஷ்ஷுக்கும் அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் ஈகோவுக்கும் வந்து ஒரு ரொம்ப தின்னான ஒரு லைன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ முடிச்சிருந்தேன். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒரு பையன் வந்து ஒருத்தனை தள்ளி விட்டான்னு வைங்க, அவன் விழுந்துட்டான். இப்போ அவன் விழுந்தவனுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று திருப்பி எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத, அந்த மாதிரி பண்ணோன்னா நான் வந்து பெரியவங்கிட்ட சொல்லிடுவேன், டோன்ட் ஹர்ட் மீ அப்படின்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணிட்டு தூர விலகி வருகிறது. இல்லையா அந்த எழுந்த உடனே பொக்குன்னு மூச்சு வழியாக நிற்கிறது. இது 2 வந்து அவனோட சாய்ஸ். ஸோ இப்போ அவன் வந்து ஓகே, நாம் வந்து கொஞ்சம் நிதானமான ஆள், கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அவனோட குவாலிட்டி வந்து என்ன பண்ணும், அவனை எதிர்க்கிறவனை ஒரு பிரச்சனையை வந்து ஸ்மூத்தன் பண்ணி இப்போ நான் வார்ன் பண்ணிடுவோன்னே டோன்ட் டூ திஸ், என் மேம் கிட்ட சொல்லிடுவேன், பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்னிங்கோட அந்த இடத்த விட்டு விலகிறான். ஸோ அது வந்து எப்போ வரும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவனே வந்து ஓகே நம்ம ரூடாக பிஹேவ் பண்ணி ஒரு நம்ம பேரண்ட்ஸை வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி விடக்கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டில் தான் வரும். செல்ஃப் லவ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதே மாதிரி சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு நல்ல ஒரு டான்ஸராக இருக்கான், ஒருத்தர் சிங்கராக இருக்கான் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு சூப்பராக வருதே, ஆட வருதே, பாட வருதேன்னு சொல்லி ரொம்ப அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணிக்காமல் ஓகே இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணால் நம்ம வந்து ஸ்ரீடா மாதிரி ஆகலாமா, ஸ்ரேயா கோஷல் மாதிரி ஆகலாமா, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் என்ன, இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அவனோட நம்மளுக்கு நல்லா பாட்டு வருது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமன்ற ஒரு செல்ஃப் லவ் வந்து இட் மேக்ஸ் இம் மோர் டேலண்டட். ஸோ இதுதான் வந்து என்ன ஆகும்னா, அந்த செல்ஃப் லவ்வும் சரி செல்ஃப் ரெஸ்பெக்டும் சரி அது சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவனுக்குள்ளேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவன் மட்டும் கிடையாது, அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து அந்த வைப் பாஸ் ஆகும். ஸோ அதனால் இது 2 போதும். வில் பி சொசைட்டி கண்ணுக்கும் அவன் வந்து ரொம்ப நல்லவனாக தான் தெரியும்.